ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு சோயா பீன்ஸை வச்சு தோசை ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஆல்ரெடி போன வீடியோவில் சோயா மில்க் நம்ம எடுத்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சோயா மில்க் எடுத்துட்டு மீதி அந்த சக்கை இருக்கும்ல, அதை வச்சு தான் நம்ம தோசை செய்ய போகிறோம். ஸோ சோயா மில்கில் எந்த அளவு சத்து இருக்கோ அதே அளவு அந்த சோயா மாவுலையும் இருக்குது. அந்த சோயா மாவை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். 4 பல்லு பூண்டு, சோம்பு 1 டீஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த சோயா மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ தோசை ஊற்றுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதனால் இதோட கோதுமை மாவு கொஞ்சம், அப்படி இல்லைனா கேழ்வரகு மாவு, அப்படி இல்லைனா இட்லி பேட்டர், இதில் ஏதோ ஒன்று கொஞ்சமாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கு ஸ்பைசியான ஒரு சட்னி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.